அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூரியன் பொங்கல். அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய சூரியன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் சூரியன் பொங்கல்னா என்ன அப்படின்னா, கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாகவே இந்த பொங்கல்னா எல்லா பொங்கலும் சரி, அதாவது சூரியன் பொங்கல், மாட்டு பொங்கல், உழவர் திருநாள், இது எல்லாமே கிராமத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் அவங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை சிட்டியில் இருக்கவங்க இது அப்படின்னா என்னன்னு தெரியலனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் சூப்பராக கொண்டாடலாம். அண்ட் சூரியன் பொங்கல் அப்படின்னா என்னன்னா, உழவர்களுக்கு ஒரு தெய்வமாக கடவுளாக இருக்கிற சூரியன், ஒரு ஒளி வெளிச்சம் கடவுள் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த சூரியன் பொங்கலை வந்து கொண்டாடுறாங்க. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த ஆடி மாதம் ஆடி மாதம்லாம் எல்லாரும் பயிர் போடுவாங்க கிராமத்தில். 3 போகம் விளைஞ்சுதா 6 போகம் விளைஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீர் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து 3 பயிராக அறுவடை பண்ணுவாங்க. அப்படி இல்லாத இடங்கள்ல ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தை மாதம் தான் அறுவடை பண்ணி நெல், அதாவது அவங்க போட்ட அந்த 6 மாத பயிர் நெல், மஞ்சள், கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, இது எல்லாமே அந்த 6 மாதம் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த அறுவடை பண்ணுற எல்லா பொருள்களையுமே ஒரு படைச்சலாக போட்டு கடவுளுக்கு ரொம்பவே சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அண்ட் அப்படி தான் நெல்லை அறுவடை பண்ணி அதை தவிட தனியாக எடுத்துட்டு அந்த அரிசி கூட பால், நெய் எல்லாமே சேர்த்து பொங்கலாக செஞ்சு சூரிய பகவானுக்கு படைச்சு புது ட்ரெஸ் போட்டு இப்படி எல்லாமே பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க. அண்ட் அதை தான் சூரியன் பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில், அதாவது சிட்டியில் இருக்கவங்களோ கிராமத்தில் இருக்கவங்களோ புதுசாக கொண்டாடுறீங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். புது அடுப்பு இருக்கும், புது பானை இருக்கும், அந்த வெஜிடபிள்ஸ். இப்போ எல்லாருமே நம்ம யூஸ்வலாக காய்கறி எல்லாமே கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம், மார்க்கெட்டு அங்கே இங்கேன்னு சொல்லி. ஆனால் அந்த காலத்தில் அவங்களோட நிலத்துல விளைஞ்ச பயிர், அதாவது காய்கறிகள் எல்லாம் எடுத்து தான் சமைப்பாங்க. அது எல்லாத்தையும் சமைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த சூரியன் பொங்கலை அவங்க கொண்டாடுவாங்க. அண்ட் நீங்களும் ஒருவேளை இது வரைக்கும் கொண்டாடலைன்னா இனிமே கொண்டாடலாம். இதுதான். ஐயோ, வெயிட் பண்ண அப்படியே நான் சொல்லிக்கிறேன். தை பொங்கல், சூரிய பொங்கல் ஒன்று, அதை சொல்லு. அண்ட் இதுதான் தை திருநாள், தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அனைவருக்கும் இனிய சூரியன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.